வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை ரோப்கார் போன்ற கயிறு மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி காப்பாற்றும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தின் மீட்பு பணிகள் தற்பொழுது எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்ன? வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக கிட்டத்தட்ட 180 தாண்டி பலி எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கிறது. கடும் சவால்களுக்கு இடையில மீட்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில கடலோர காவல்படை வீரர்கள் விடிய விடிய அந்த இரவு முழுவதும் அந்த மீட்பு பணியில ஈடுபட்ட காட்சிகளை தான் தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகவும் பாதிக்கப்பட்ட முண்டக்கை மற்றும் மேற்பாடி பகுதிகளில் கடும் சவால்களை தாண்டி அங்குள்ள நிலச்சரிவுல சிக்கி உள்ளவர்களை மீட்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப ரோப்கார் மாதிரி கயிர்கள் மற்றும் கம்பிகளை பயன்படுத்தி அந்த நிலச்சரிவுல சிக்கி உள்ளவர்களை மீட்கும் காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம இந்த தனி தீவாக்கப்பட்ட மடக்கை அதே போல மேப்பாடி இந்த 2 கிராமங்கள்லயும் ஹெலிகாப்டர் மூலமாக நேற்று வானிலை ஓரளவு சரியான பின்பாக கிட்டத்தட்ட 5 டன்னுக்கு மேலான உணவுப் பொருட்கள் மற்றும் அதே போல மருந்து பொருட்களையும் விநியோகம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியை இன்னும் முழுமையான ஒரு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால ஏராளமான வீரர்கள் அங்க சென்று மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. ஒரு பகுதி வீரர்கள் மீட்பு பணியை மேற்கொண்ட அந்த காட்சிகள் தற்போது நீங்க பார்த்து கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து மீட்பு படை, அதாவது ராணுவம், கடலோர கப்பல் படை, தீயணைப்பு படை, அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையில் அடங்கிய குழுவானது இந்த தனி தீவாக்கப்பட்ட 2 கிராமங்களில் உள்ளவர்களையும் மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதுல பெரிதும் பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கிறாங்க. அங்கு முழுவதுமாக இருந்த வீடுகள் எதுவுமே தெரியாமல் சுற்றிலுமாக ஒரு மண் மற்றும் நிலச்சரிவு நிகழ்ந்ததுக்கான அந்த இடங்கள் தான் காணப்படுகிறது. அங்கு இருந்த வீடுகள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத போல அந்த காட்சிகள் எல்லாம் வந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து கடலோர காவல்படையினர் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.